ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 8-3 7வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 7வது கணக்கு. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. அதில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இரு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க, முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க, முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க, முகமதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எல்லா கணக்குமே எடுத்த உடனே கூறுவெளி எழுதி என்ஆஃப்எஸ் எழுதிடுவோமா? இப்போ கூறுவெளி பாருங்கள், 2 பகடைகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பகடைகள்னாலே நம்மளுக்கு கூறுவெளி தெரியும். ஆல்ரெடி மர வரைபடம் போட்டு கூறுவெளி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே தான். அப்போ எஸ் ஈக்குவல் டு 2 பகடைனா 1,1 1,2 அந்த மாதிரி 6 வரைக்கும் எழுதுவோம். அதே மாதிரி கீழேயும் 6 வரைக்கும் எழுது. இப்போ என்ஆஃப்எஸ்ங்கிறது எவ்வளோ கிடைக்கும்? 36 கிடைக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ எழுதிட்டோம். அடுத்து பாருங்கள், மொதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இரு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. சரியா? 2 பகடையிலையும் இப்போ பாருங்க, இங்கே நான் அந்த நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இரு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க நிகழ்ச்சி ஏ என்க. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே 2லேயும் ஒரே முகமதிப்பு இருக்கணும். அப்போ இங்கே 1,1 வரும், 2,2 3,3 4,4 5,5 6,6 இது மட்டும்தான் வருமா? 2லேயும் ஒரே முகமதிப்பு இருக்கணும். மற்ற எல்லாத்துலேயும் மாறி வரும். அப்போது நான் எழுதுகிற பாருங்கள், 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 சரியா? இவ்வளோ தான். இப்போ இதுக்கானது. அப்போ என் ஆஃப் ஏன்னா இதை எண்ணி எழுதணுமா? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6. இப்போ பாருங்கள், நிகழ்தகவு இரு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க நிகழ்தகவு எப்படி எடுத்துக்கோ? இங்கே ஏங்கிற நிகழ்ச்சி தான், அதனால் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இதில் என் ஆஃப் ஏங்கிறது 6, என் ஆஃப் எஸ்ங்கிறது 36. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 6 6 36. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 1/6. சரியா? இப்போ 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க நிகழ்தகவு என்ன? அதாவது முகமதிப்புகளை பெருக்கணும் அப்படின்னா அது ஒரு பகா எண்ணாக இருக்கணும். பகா எண் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாமா? பகா எண்ணுன்னா என்னெல்லாம் வரும்? பகா எண்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இங்கே எழுதுகிறேன். பகா எண்கள்னா என்னெல்லாம் பகா எண்கள்? 1ஆலையும் தன்னாலையும் மட்டுமே வகுப்படுற எண்கள் தான் பகா எண்கள். அது என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2ங்கிறது 1ஆல் வகுப்படும், அப்புறம் 2ஆல் வகுப்படும். அதை தவிர எதாலையும் வகுப்படாது. அடுத்து 3 1ஆலையும் 3ஆல் மட்டும்தான் வகுப்படும். அதே மாதிரி 5 7 11 13 இதே மாதிரி போய்கிட்டே இருக்குமா? இப்போ பாருங்கள், முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பியில் என்னெல்லாம் வரும்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். பெருக்குனா இந்த பகா எண்கள் வரணும். அப்போ என்னெல்லாம் வரும்? இதை பெருக்கணும் அப்படின்னா 1 1 வராது. இதை பெருக்குனா 1 2 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 1 2 2. அப்போ 2ன்னு வருதா பகா எண்? அப்போ அது வரும். அதே மாதிரி 1 3 3. அப்போ இதுவும் வரும். 1 4 4 வராது. 1 5 5ங்கிறது வரும். இப்போ நான் ஒன்றுன்னா எடுத்து எழுதுகிற பாருங்கள். பியில் என்னெல்லாம் வரும்? 1,2 1,3 1,5 வரைக்கும் பார்த்துருக்கோமா? இதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அடுத்து 2,1 வருமா? 2 2. அப்போ 2,1 வரும். அடுத்து பாருங்கள், 3,1. இங்கே வந்து 1,3 வந்துச்சுன்னா அதே மாதிரி 3,1 வரும். அதாவது 3 பெருக்கல் 1 3 3. இப்போ 2,1 அதே மாதிரி தான். 2,1 3,1 அதுக்கப்புறம் இங்கே 1,5 போட்டிருக்கோம். அப்போ 5,1. சரியா? இவ்வளோ தான் வரும். இதுக்கு மேலே எதுவும் வராது. இப்போ இதுக்கு என் ஆஃப் பி எழுதலாமா? என் ஆஃப் பி எண்ணி எழுதுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. என் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. ஓகேவா? இப்போ நிகழ்தகவு எழுதணும். முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்தகவு இங்கே பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஃபார்முலா பி ஆஃப் பின்னு எடுக்கலாமா? பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபார்முலா. என் ஆஃப் பிங்கிறது 6, என் ஆஃப் எஸ்ங்கிறது 36. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 6 6 36. அப்போ 1/6ன்னு வருது. சரியா? அவ்வளோதான். இப்போ 3வது கொஸ்டின் பாருங்கள்.
மூணாவது கொஸ்டின் என்ன, முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பெருக்குனா பகா எண் கிடைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ கூடுதல் பகா எண்ணாக கிடைக்கணும். இப்போ கூடுதல்னா பாருங்கள், நம்ம இங்கே பார்க்கலாம். ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா 2ன்னு வருது, அப்போ இது வருமா? அடுத்து 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3ன்னு வரும், அப்போ இதுவும் வரும். நான் ஒன்று இப்போ எடுத்து எழுதுகிற பாருங்கள். கூடுதல் பகா எண்ணாக வர நம்பர்ஸ் 1, 1, அதுக்கப்புறம் 1, 2, 2ஐயும் கூட்டினா 3ன்னு வரும். அதே மாதிரி 1, 4 கூட்டினா 5ன்னு வரும். அப்புறம் 1, 6 கூட்டினா 7ன்னு வரும். அதுக்கப்புறம் இதில் முடிஞ்சுது. அடுத்து இதில் பார்க்கும்போது 2, 1 கூட்டினோன்னா 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3ன்னு வருமா? 2, 1 அதே மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து எழுதிட்டே வாங்க பார்க்கலாம். 2, 5 வரும். 3, 2 கூட்டினா 5ன்னு வரும். 3, 4 கூட்டினா 7ன்னு வரும். 4, 1 கூட்டினா 5, 4, 3 கூட்டினா 7, 5, 2 கூட்டினா 7, 5, 6 கூட்டினா 11, கூட்டினா பகா எண்கள் மட்டும் வரணும். அதுக்கப்புறம் 6, 1 கூட்டினா 7, அடுத்து 6, 5 கூட்டினா 11. சரியா? இவ்வளோதான். இப்போ இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள். நம்ம என் ஆஃப் சி எழுதிடலாம். என் ஆஃப் சி ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்போ என் ஆஃப் சி ஈக்குவல் டு 15. சரியா? இப்போ முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு எழுதலாமா? நிகழ்தகவு இங்கே சின்னு எடுத்திருக்கோம். அப்போ பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ்ங்கிறது தான் ஃபார்முலா. என் ஆஃப் சிங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 15. என் ஆஃப் எஸ்ங்கிறது 36. சரியா? இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் I3 15ன்னு வரும். இங்கே 12 3 36ன்னு வரும். அவ்வளோதான். அப்போது நம்மளுக்கான ஆன்சர் 5/12. ஓகேவா? இப்போ அடுத்து 4வது கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். 4வது கணக்கு, முகமதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க நிகழ்தகவு கேட்டிருக்காங்களா? இந்த முகமதிப்புகளை கூட்டினா 1 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறதுலையே கூடுதலில் குறைவாக வரக்கூடியது இதுதான், 1, 1 தான். இந்த 2ஐயும் கூட்டினாலே நமக்கு 2ன்னு தான் வரும். 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2ன்னு தான் வரும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது முகமதிப்புகளின் கூடுதல் 1ஆ இருக்கணும் அப்படின்னா 1ஆ எந்த நம்பருமே வராது. சரியா? இப்போ முகமதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்கும் நிகழ்ச்சி நான் டின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ டியில் எதுவுமே வராது. இப்போ வராதுன்னா இப்போ என் ஆஃப் டி ஈக்குவல் டு 0ன்னு வருமா? நம்மளுக்கு 0ன்னு வந்தாலே அப்போ என்ன அர்த்தம்? இது ஒரு நடக்க இயலா நிகழ்ச்சி. அப்போது பி ஆஃப் டியும் அதோட நிகழ்தகவும் 0 தான். அவ்வளோதான். அடுத்தது 8வது கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க? 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. மொதல் கொஸ்டின், அனைத்தும் தலையாக கிடைக்க. 2வது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க. 3வது அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க. 4வது அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க ஆகியவற்றிற்கான நிகழ்தகவுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு கூறுவெளி எழுதி என்எஃப்எஸ் எழுதிடலாம் பாருங்கள். கூறுவெளி எஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியுமா? 3 நாணயங்கள் சுண்டப்படும் போது அதுக்கான கூறுவெளி என்னெல்லாம் வரும்? HHH, HHT, HTH, HTT, THH, THT, TTH, TTT இதெல்லாமே வருமா? இப்போ என்எஃப்எஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 8. கொஸ்டின், அனைத்தும் தலையாக கிடைக்க நிகழ்தகவு. பாருங்கள், அனைத்தும் தலையாக கிடைக்கும் நிகழ்ச்சி நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஏங்கிறதுல என்னெல்லாம் வரும்? அனைத்தும் தலையாக கிடைக்க. எல்லாமே தலையாக இருக்கணும் அப்படின்னா இது 1 மட்டும்தான் வரும். அதாவது HHHங்கிறது மட்டும்தான் வரும். இப்போ ஏங்கிறதுல இது வந்துச்சுன்னா என் ஆஃப் ஏங்கிறது அப்போ என்ன? 1. இப்போது அனைத்தும் தலையாக கிடைப்பதற்கான நிகழ்தகவுக்கான ஃபார்முலா என்ன? இங்கே ஏன்னு தான் எடுத்துட்டோம், அதனால் பி ஆஃப் ஏன்னு தான் வரும். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபார்முலா. என் ஆஃப் ஏங்கிறது என்ன? இங்கே 1. என் ஆஃப் எஸ்ங்கிறது 8. அப்போ 1/8. 2வது கொஸ்டின் என்ன? குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு கேட்டிருக்காங்களா? அதாவது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் பின்னு எடுத்துக்கிறேன். அதில் குறைஞ்சபட்சம் ஒரு பூ அப்படின்னா அதிகபட்சம் எத்தனை பூ வேணால் இருக்கலாம் இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு பூவாவது இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கானது நான் பி ஈக்குவல் டு எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு பூவாவது இருக்கணும், அதிகபட்சம் எத்தனை பூ வேணால் இருக்கலாம். அப்போ குறைஞ்சபட்சம்னா இங்கே பூவே இல்லை, அதனால் இது வராது. அப்போது இது இதிலிருந்து வருமா? என்ன? HHT,
அடுத்து HTH, HTT இதுலேயும் 2 பூ இருக்குது, அதனால் இதுவுமே வரும். அதுக்கப்புறம் THH, THT, TTH, TTT இது எல்லாமே வருமா? ஓகேவா? அப்போ N ஆஃப் Bங்கிறது எவ்வளோ? இங்கே 7. இதுக்கான நிகழ்தகவு குறைந்தது ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு P ஆஃப் Bன்னு சொல்லுவோமா? P ஆஃப் B ஈக்குவல் டு N ஆஃப் B பை N ஆஃப் S. N ஆஃப் Bங்கிறது இங்கே 7, N ஆஃப் Sங்கிறது 8. அவ்வளோதான், 7/8. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சமே ஒரு தலை தான் இருக்கணும். அப்போ குறைஞ்சது தலை இல்லாமலும் இருக்கலாம் இல்லையா? இப்போ அதை நான் எழுதுகிற பாருங்கள். இதுக்கான நிகழ்ச்சியை நான் Cன்னு எடுத்துக்கிறேன். அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்ச்சி C என்க. அப்போ Cயில் என்னெல்லாம் வரும்? அதிகபட்சம் ஒரு தலைன்னா குறைஞ்சபட்சம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதிகபட்சமே ஒரு தலை தான் இருக்கணும். அப்போ என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். அதிகபட்சம் ஒரு தலைனா அப்போ 2 தலை இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது, ஒரு தலை மட்டும்தான் இருக்கணும். அப்போ HTT, THT, TTH, அப்புறம் தலை இல்லாமல் இருக்கிற இந்த TTT எடுக்கலாமா? பாருங்கள். HTT, THT, TTH, TTT இந்த 4 தான் வருமா? இதில் தான் ஒரு தலை மட்டும் இருக்குது. அப்போ N ஆஃப் Cங்கிறது எவ்வளோ? 4. இப்போது அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு P ஆஃப் Cன்னு எடுத்துக்கலாமா? P ஆஃப் C ஈக்குவல் டு N ஆஃப் C பை N ஆஃப் S. N ஆஃப் Cங்கிறது எவ்வளோ? 4. N ஆஃப் Sங்கிறது 8. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 நாள் 4, 2 நாள் 8. அப்போ 1/2. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் Dன்னு எடுத்துக்கிறேன். அப்போ Dயில் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள் பார்க்கலாம். அதிகபட்சம் 2 பூ இருக்கணும். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பூவும் இருக்கலாம், பூ இல்லாமலும் இருக்கலாம். இப்போ அதிகபட்சம் 2 பூனா இதில் இந்த 3 பூக்கள் இருக்கிறது மட்டும் வராதா? பூக்கள் ஒரு பூ இருக்கிறது வரும், பூ இல்லாமல் இருக்கிறது வரும். அதாவது அதிகபட்சம் 2 பூ அப்படின்னா குறைஞ்சது எவ்வளோ வேணால் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த 3 பூ இருக்கிறத தவிர எல்லாமே வரும். என்னென்ன? HHH, HHT, HTH, HTT, THH, THT, TTH. சரியா? இப்போ N ஆஃப் Tங்கிறது எவ்வளோ? இதில் 7 இருக்குது. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க அப்போ நிகழ்தகவு P ஆஃப் D ஈக்குவல் டு N ஆஃப் D பை N ஆஃப் S. இப்போ N ஆஃப் Dங்கிறது இங்கே 7, N ஆஃப் Sங்கிறது 8. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 7/8. உங்களுக்கு இந்த குறைந்தபட்சம் அதிகபட்சம் கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தரணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இங்கே என்ன கேட்டிருக்காங்க? குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ பூங்கிறது நம்மளுக்கு கூறு வெளியில் எப்படியெல்லாம் வரும்னு பாருங்கள். பூ இல்லாமல் வரும், ஒரு பூ வரும், அப்புறம் 2 பூ வரும், 3 பூ வரும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கா? இப்போ இதை நான் பூ இல்லாமல் இருக்கிறத நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு பூ இருக்குது, 2 பூ இருக்குது, 3 பூ இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? குறைந்தபட்சம் ஒரு பூன்னா இப்போ இங்கிருந்து குறைந்தபட்சம் ஒரு பூன்னா அதிகபட்சம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். அப்போது ஒரு பூ இருக்கலாம், 2 பூ இருக்கலாம், 3 பூ இருக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்ததில் அதிகபட்சம் ஒரு தலை கேட்டிருக்காங்களா? அப்போ தலைங்கிறப்போ தலையிலையும் என்னெல்லாம் வரும்? தலை இல்லாமலும் இருக்குது, ஒரு தலை இருக்கிற மாதிரி இருக்குது, 2 தலை இருக்கிற மாதிரி இருக்குது, 3 தலை இருக்கிற மாதிரி இருக்கா? அதிகபட்சம் ஒரு தலைனா அதிகபட்சம் இங்கே இருக்குது ஒரு தலை. அதிகபட்சம்னா அப்போ குறைஞ்சபட்சத்துக்கு தானே போகணும். அதிகபட்சம் ஒரு தலைனா அப்போ குறைஞ்சபட்சம் தலை இல்லாமலும் இருக்கலாம். அப்போ இந்த 2 மட்டும், அதாவது ஒரு தலை இருக்கிற மாதிரியும் தலை இல்லாமல் இருக்கிற மாதிரியும் இங்கே எழுதியிருப்போம். சரியா? இதில் அதிகபட்சம் 2 பூக்கள் கேட்டிருக்காங்களா? அதுலேயும் பாருங்கள், இப்போ 0, 1, 2, 3 பூ இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கா? அதிகபட்சம் 2 பூ அப்படின்னா அதிகபட்சம் இங்கே 2 பூ இருக்குது. அதிகபட்சம் 2 பூனா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் கொடுத்துருக்காங்கன்னா குறைஞ்ச பக்க சைடு போகணும், குறைஞ்சபட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிக பக்க சைடு போகணும். சரியா? இப்போது அதிகபட்சம் 2 பூக்கள்லாம் இப்போ இங்கிருந்து இது வரைக்கும், அதாவது 2 பூக்கள் இருக்கலாம், ஒரு பூ இருக்கலாம், பூ இல்லாமலும் இருக்கலாம். அதுதான் நம்ம இதில் எடுத்திருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.